கரூர் துயர சம்பவத்தோட தொடர்பான கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தது இல்லையா? அதோட தீர்ப்பு திங்கட்கிழமை இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இந்த தீர்ப்பு யாருக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு வாங்க சுருக்கமா பார்க்கலாம். கரூர்ல மரணிச்சவங்கள்ல ஒரு சிறுவனுடைய தந்தை சுப்ரீம் கோர்ட்ல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தார். அதுதான் இந்த கேஸ் முழுவதுமாக சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட வேண்டும். அப்போதான் இந்த கேஸ் தொடர்பான முழு உண்மையும் வெளிவரும் அப்படி என்று சொன்னார் தானே. இப்போ அவருடைய மனைவி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா, அந்த குழந்தையுடைய தந்தை இருக்காரு இல்லையா, அவரு குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு டிவோர்ஸ் பண்ணி போய் ரொம்ப நாள் ஆயிட்டது. அவருக்கும் குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பிள்ளைக்கு எத்தனை வயசுன்னு கூட அவருக்கு தெரியாது அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அது எந்த கட்சியினுடைய இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்தி சொல்லியிருப்பாங்கிறத சொல்ல தேவையில்லை. ஆனா எப்படி இருந்தாலும் அவர் தான் குழந்தையுடைய தந்தை இல்லையா. அவருடைய மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்த கேஸ் முழுவதுமாக சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கேஸ் சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கப்படுறதால தமிழ்நாட்டோட ஆளும் கட்சிக்கு என்ன பிரச்சனை? இப்ப அவங்க சொல்ற கருத்து என்னன்னு சொன்னா, இங்கே தமிழ்நாட்டுல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது, இதுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அப்படி அவங்க விசாரிச்சுட்டு இருக்கிறப்போ இந்த கேஸ் சிபிஐக்கு கொடுக்கிறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு தன்மான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இவங்களோட கருத்து இருந்தது. ஆனா உண்மை அது இல்லை. சிபிஐக்கு ஒரு கேஸ் கொண்டு வரப்பட்டா நிச்சயமாக விசாரணையுடைய உண்மைத்தன்மை வெளிவரும் என்பதுதான் மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி சிபிஐல ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சிபிஐக்கு ஒரு விசாரணை கொண்டு வரப்பட்டா அவங்களுக்கு இருக்கிற பவர் முழு இந்தியாவிலையும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு உள்ளண்டான போய் அவங்க விசாரணை தொடர முடியும். சோ இந்த விசாரணை சிபிஐக்கு கொண்டு வரப்பட்டா இதுல குற்றம் செய்தவர்களுக்கு உண்மையாக பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த கேஸ சிபிஐக்கு கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணம் என்ன? இதுக்கு முக்கியமாவே சுப்ரீம் கோர்ட் நீதிபதி 6 சந்தேகங்களை கேள்வியா கேட்டிருக்காரு. அதுல முதலாவது விஷயம், கரூர் துயர சம்பவம் நடந்த டைம்ல அவ்வளவு டாக்டர்ஸ் அந்த ஒரே நைட்ல எங்கிருந்து வந்தாங்க? இது முதலாவது விஷயம். இரண்டாவது டவுட் என்னன்னா, 30 டெட் பாடிஸையும் ஒரே நைட்ல பிரேத பரிசோதனை செய்யப்பட்டது. இது சாத்தியமா? சாதாரணமா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றேன்னு சொன்னா ஆக குறைஞ்சது 2 மணித்தியாலம் தேவை. ஆக குறைஞ்ச டைம் தான் அந்த 2 மணித்தியாலம். அப்படி இருக்கிறப்போ 30 டெட் பாடிஸ அவங்க ஒரே நைட்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணி முடிக்கிறாங்க. இது சாத்தியமா? இரண்டாவது, பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட அத்தனை உடம்புகளையும் உடனடியாக எரிக்கப்படுது. இதற்கான காரணம் என்ன? சரி, பிரேத பரிசோதனை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா அத்தனை டெட் பாடிஸுக்கும் மேசை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கணும் இல்லையா? ஒவ்வொரு டெட் பாடிஸையும் பிரேத பரிசோதனை செய்யறதுக்கு அந்த மேசை ஏற்பாடுகள் அவ்வளவும் செய்யப்பட்டதா என்ற கேள்விக்கும் பதில் இல்லை. இதுவும் ஒரு சந்தேகமான விஷயம்தான். அதோட முக்கியமான 2 விஷயம் நீதிபதியால கேட்கப்பட்டது என்னன்னு சொன்னா, வீதி பிரச்சாரங்களுக்கான நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் என்பதற்காக தொடரப்பட்ட வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கா மாறுது? இதுல விஜயோட தலைமைத்துவ பண்பை பத்தி ஏன் குறை சொல்லப்படுது அப்படிங்கிற கேள்வியை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்டிருக்கார். அதோட இந்த வழக்குல எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை ஆர்கனைஸ் பண்ணுவதற்கான காரணம் என்ன? இந்த 2 விடயங்களுக்கும் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதிபதி விளக்கம் தர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் நீதிபதி உத்தரவிட்டிருக்கார். இதுதான் இந்த வழக்கோட ஹைலைட்ஸ். சரி, சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசாரணைக்கு மேற்பார்வையாளராக ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தரை நியமிச்சிருக்காங்க. இந்த விசாரணையினுடைய முடிவு என்னவாக அமைய போகிறது என்பதை தொடர்ந்து நாம பார்க்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பாய்.